வங்கதேச பிரதமர் இந்தியாவில் தஞ்சம். இனி இந்தியாவில் ஏற்பட போகும் முக்கிய மாற்றங்கள். தற்போது உலகம் முழுவதுமே அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான், லெபனான், ஈராக், இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன், பாலஸ்தீனம் என பல்வேறு நாடுகளில் ஏற்கனவே போர் சூழல் தொடங்கிவிட்டது. அது மட்டுமின்றி நம்மை சுற்றியிருக்கும் நாடுகளில் ராணுவ ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான், இலங்கை, தற்போது வங்கதேசம் போன்ற நாடுகளில் போராட்டம் என்ற பெயரில் ஆரம்பித்து புரட்சியாக வெடித்து அது தற்போது ராணுவ ஆட்சிக்கு வழிவகுத்துள்ளது. நம் நிலப்பரப்பை சுற்றி உருவாகி இருக்கும் நிலையற்ற தன்மை என இவற்றின் வெப்பம் அறியாமல் நாம் வாழ ஒரே காரணம் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி மட்டுமே. எதுவெல்லாம் நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்குமோ, அதுவெல்லாம் நம் ஒற்றுமையிலிருந்து பிரிக்கமோ அந்த கதவுகளை எல்லாம் பார்த்து பார்த்து மூடி இருக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. சீனாவினை நம்பி நெருங்கி இந்தியாவினை பகைத்த இலங்கையின் நிலை போல் வங்கதேச நிலைமையும் ஆகிவிட்டது. தீக்ஷா நதி முதல் சிட்டகாங்கு துறைமுகம் வரை இந்தியாவினை மிரட்டி வைக்கலாம் என நினைத்த வங்கதேசம் மிரண்டு கிடக்கின்றது. வங்கதேச தந்தை என அழைக்கப்படும் முஜ்பிர் ரஹ்மானின் மகள் ஷேக் ஹசீனாவினை விரட்டி அடிக்கும் அளவு அங்கு போராட்டம் வெடித்திருக்கிறது. வங்கதேசத்தின் இனி ராணுவ ஆட்சி நடக்கும். அதை எப்படி எதிர்கொள்வது என்பதும் இந்தியாவுக்கு தெரியும். ஆக கிழக்கு பாகிஸ்தானோ மேற்கு பாகிஸ்தானோ இனி சண்டையும் கலகமும் சச்சரவும் உண்டாகும். சிஐஏ ஆரம்பத்தில் இருந்தே ஷேக் ஹசீனாவிற்கு எதிராகவே இருந்தது. ஆப்கான், இலங்கையில் நடந்தது தற்போது பங்களாதேஷிலும் நடக்கிறது. மக்கள் போராட்டங்கள் என தற்காலத்தில் தூண்டப்படுபவை எல்லாமே வெகு நேர்த்தியாக உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்தியா தப்பி வந்து ரகசிய இடத்தில் தங்கி இருக்கும் ஷேக் ஹசீனாவை டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியா தப்பி வந்திருக்கிறார். இதனிடையே வங்கதேச பார்லிமெண்டை மாணவர்கள் போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். முன்னதாக பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் போராட்டக்காரர்கள் அங்குள்ள பொருட்களை சூறையாடினர். மாணவர்கள் போராட்டக்காரர்களால் வங்கதேச தலைநகர் டாக்காவில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்தியா தப்பி வந்திருக்கும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா டெல்லியில் லஜ்பத் நகரில் ரகசிய இடத்தில் தங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறி பிரிட்டன் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி பண்டாரா சாலையில் இருக்கும் ரகசிய இல்லத்தில் பல ஆண்டுகள் வசித்து வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தங்கியிருக்கும் ஹசீனாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக வங்கதேச எல்லையை ஒட்டியுள்ள மாநிலங்களில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் வங்கதேச கலவரத்தை ஆதரித்து பேசுபவர்கள் குறித்தும் கண்காணித்து வரப்படுகின்றனர். வங்கதேசத்தை ஒட்டியிருக்கும் மேற்கு வங்கத்தை மத்திய அரசு தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. வங்கதேச கலவரம் குறித்து பேசி இந்தியாவில் பிரிவினை பேசும் நபர்கள் மீது பாரபட்சமின்றி விரைவில் நடவடிக்கை எடுக்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சில மாநிலங்கள் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படலாம் என்றும் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது. பிரிவினைவாதம் பேசும் மாநிலங்கள் குறித்து மத்திய அரசு கணக்கெடுத்திருப்பதாகவும் சில அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.